அது சரியான இது சரியாகும், இது சரியான அது, அதாவது மனசு சரியான உடம்பு சரியாகும், உடம்பு சரியாக இருந்தாலும் ஆறா சரியாக இருக்கும் உயிர் சக்தி சரியாக இருந்தால் மனசு சரியாகும். இந்த மாதிரி எல்லாமே இன்டர் கனெக்டடில் இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறது இதுலன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கா, உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா, உடம்புக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறோம். ஓகே, இது நல்லது தான், கரெக்டு. உடம்புக்காக நல்ல உணவுகள் எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப ரொம்ப சிறப்பானது. அடுத்தது மனசை பற்றி, அது என்னங்க மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, மனசை எப்படி தான் சரி பண்ணுன்னு தெரியல, எனக்கும் நானும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், தியானம் பண்ண உட்காறேன், தியானம் பண்ண வர மாட்டேங்குது, என்னென்னமோ பண்ணி பாருங்க, மனசு நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்குதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனசை ஜெயிக்கணும்னு நினச்சா மனசை வச்சு தான் ஜெயிக்கணும். அது மனசுக்கு தெரியாமல் ஜெயிக்கணும். மனசுக்கு தெரிஞ்சு மனசை ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மனசு ஜெயிக்க விடாது. புரியுதுங்களா? புரியல? மனசை ஜெயிக்கணும், அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும்னா மனசை வச்சு தான் சொல்லித்தரணும். மனசை வச்சு மனசு சொல்லித்தரோம், மனசை ஜெயிக்கிறோன்னு மனசுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா மனசை ஜெயிக்க விடாது.